ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆரோக்கியமான சட்டங்கள்ல 29வது சட்டத்தை பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சட்டம்னா, யாரையும் அற்பமாய் எண்ணக்கூடாது. இன்னொரு டைம் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், யாரையும் அற்பமாய் எண்ணக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போது போல ஒரு குட்டி பாட்டு பாட போறோம், ஒரு குட்டி கதை பார்க்க போறோம், ஒரு குட்டி வசனம் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். கலக்கமில்ல, எனக்கு கவலை இல்ல, கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார். கலக்கமில்ல, எனக்கு கவலை இல்ல, கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழ்வான். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழ்வார். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். கரங்களிலே என்னை பொருத்தி உள்ளார், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தியுள்ளார். கரங்களிலே என்னை பொருத்தி உள்ளார், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தியுள்ளார். ஏற்ற காலத்திலே உயர்த்துவார், அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். ஏற்ற காலத்திலே உயர்த்துவார், அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி பாட்டு பாடிட்டோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து வாசனம் ஃப்ரெண்ட்ஸ். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனம். மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். இன்னும் ஒரு டைம் சொல்ற ஃப்ரெண்ட்ஸ். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனம். மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. ஒரு குட்டி கதை பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கதைனா, ஏசப்பா பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு ஏசப்பா வந்து ஒரு சம்பவம், ஒரு கதை ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஏசப்பா வந்து அந்த கதையை சொல்றாரு அவரு. இந்த கதை எங்க இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கு 10வது அதிகாரம் 18வது வசனத்துல இந்த அந்த ஒரு வசனம் அந்த கதையை ஸ்டார்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கு 10வது அதிகாரம் 18வது வசனம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கதையை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒரு பணக்காரன ஐஸ்வரன வாலிபன் என்ன பண்றான், ஆண்டவர்கிட்ட வந்து ஏசப்பட வந்து, ஏசப்பா நான் நித்திய ஜீவன சொர்க்கத்தை நான் பெற்றுக்கொள்ளணும், அதுக்கு நான் எனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு இந்த பணக்காரனான அந்த வாலிபன் வந்து ஏசப்பா கிட்ட கேட்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா சொல்றாரு, இந்த கொலை செய்யாத, அப்பா கணம் பண்ணு, திருடாத, பொய் சொல்றாரு, இதெல்லாம் சொல்றாரு. இந்த கப்பெல்லாம் ஃபாலோ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த கதை என்ன கூட சொல்லியிருக்கோம், ஒரு டைம் சொல்லியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு எக்ஸாம், ஒரு சின்ன சாடா சொல்லிடுறேன். அவர் என்ன பண்றாரு, இதெல்லாம் என் சிறு வயதுக்கு தான் நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலிபர் சொல்றாரு. அப்ப ஏசப்பா சொல்றாரு, நீ போயிட்டு உனக்கு இருக்கிற எல்லா சொத்து எல்லாத்தையும் வித்து என்ன பண்ணு, ஏழைகளுக்கு தரித்திரங்களுக்கு கொடுத்துட்டு என் பின்பற்றி பாப்பா சொல்றாரு. அந்த வாலிபன் பொருளாசை உள்ளவனா இருந்ததுனால, பணாசை உள்ளவனா இருந்ததுனால அவர் என்ன பண்றாரு, அவரு துக்கத்தோட அவரு போயிடாரு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த கதை. இந்த கதையுடைய ஆரம்பத்துல அந்த வாலிபன் வந்து ஆண்டவரத்துல வந்து என்ன சொல்லுவோம்னா, நல்ல போதகரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஆண்டவர் சொல்லுவாரு, ஏசப்பா சொல்லுவாரு, என்ன ஏன்பா நல்லவன் சொல்ற, தேவன் தவிர ஒருவரும் நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு தனக்கு தாழ்த்துறாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பிதாவுக்கு சமமா ஒரு ஏசப்பா இருந்தும் ஆனா அவர் என்ன பண்றாரு, தாழ்த்துறாரு ஃப்ரெண்ட்ஸ். அவரு பிதாவை மகிமைப்படுத்துறாரு, கனப்படுத்துறாரு. பிதா தவிர வேறு ஒருவரும் நல்லவன் இல்லை சொல்லிட்டு ஏசப்பா சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த சின்ன தாட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதையோட
மைய கருத்து இந்த சின்ன தாட் தான், இந்த சின்ன தாட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரு? ஏசப்பாவை வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோர் எல்லாருடைய நாமங்களுக்கு மேலாக, எல்லாருக்கும் மேலாக பிதாவாகிய தேவன் ஏசப்பா உயர்த்தி ஆசீர்வதித்தார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சின்ன ஒரு குட்டி கதை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இருந்து நான் சின்ன தாட்ஸ் உங்களை ஷேர் பண்ண விரும்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கூட யாரையும் நம்ம ஆத்மா என்ன கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் சில பேர் தெரியாது, சில பேர் தெரிஞ்ச விஷயம் நமக்கு தெரியாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொருத்தரும் தேவன் ஆண்டவர் கடவுளா பண்ணிக்கிறாரு. யூனிக்கா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனி நபரை ஒவ்வொருவரா நம்ம கடவுள் படைச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல, நம்ம சர்ச்சஸ்ல, நம்ம வேலை செய்யற இடத்துல, நம்ம குடும்பத்துல, நம்ம யாரும் நம்ம ஆத்மா என்ன கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த வசனம் வாசத்துல ஃப்ரெண்ட்ஸ், அந்த வசனம் எப்படி இருக்குன்னா, அந்த பிலிப்பியர் 2-3 வசனத்துல தங்களை ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, நம்மளை விட அவங்க பெஸ்ட், தங்களிலே மேன்மையுள்ளவர்களாக நம்ம என்ன கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணணும், மனைவியா இருந்தாலும் சரி, அப்பா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பிகளா இருந்தாலும் சரி, சர்ச்சில் ஃபாதர் இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிலீவர்ஸ்னாலும் சரி, எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், யாரும் ஆத்மா என்ன கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரையும் நம்மளோட அவங்க தான் பெஸ்ட், அவங்களோட பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மேன்மையானவங்களும் அவங்க என்ன போது, நம்ம கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சந்தோஷமா இருப்போம், நம்ம எல்லாம் நம்ம நேசிப்பாங்க, நம்மள யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, வெறுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேலை செய்யறதுல நம்ம இது மாதிரி நீங்க நிச்சயமா ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்ல, நம்ம ரியல் லைஃப்ல நம்ம யாரையும் நம்ம அர்ப்பம் எண்ணாத போது நமக்கு நிறைய நல்ல பேர் கிடைக்கும், கனம் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சின்ன தாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யாரையும் அர்ப்பம் என்னக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரையும் நம்மளெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், மேன்மையுள்ளவரை நம்ம கருதணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஏசப்பா கூட பிதாவாகிய தேவனை வந்து மேன்மையானவரா ஒரு மகிமைப்படுத்தினால பிதாவாகிய தேவன் அவர் மகிமைப்படுத்தி அவர் ஆசீர்வதித்தார் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கடவுள் கூட நம்ம யாரும் நம்ம அர்ப்பம் எண்ணாம நம்மளும் அவங்க பெஸ்ட், நம்மளோட மேன்மையானவர்கள் என்று நம்ம எண்ணும் போது பிதாவாகிய தேவன் கடவுள் நம்மளை ஆசீர்வதித்து அவங்க மத்தியில் நம்மளை உயர்த்தி நம்மள பெரிய நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துவாரு, நம்ம சந்தோஷப்படுத்துவாரு, நம்ம கூடவே இருந்து அவர் மகிமைப்படுவார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் சின்ன தாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தாட்ஸ் நம்ம பிரயோஜனமா இருக்கு நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் எ நைஸ் டே, காட் பிளஸ் யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.